வாங்க இன்றைக்கி 5 வெரைட்டி தோசை ரெசிபி பார்க்கலாம். அதில் தக்காளி தோசைக்கு பார்க்கலாம். 3 காஞ்ச மிளகா, 2 பெரிய தக்காளி, 4 துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா மையாக இருக்கணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நான் இன்றைக்கி தோசை மாவில் வந்து ஆப்பசோடாவும் தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இப்போ அதோட இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம், நல்லா இதுவே வந்து நம்ம கலந்தோம்னா சூப்பராக இருக்கும். கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 15 மினிட்ஸ் கழித்து மொறுன்னு தோசை போட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசை கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இனிமேல் வந்து நம்ம சேனலில் லாங் வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் போடலான் இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை விட இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஃபேமிலியில் இன்னும் நிறைய பேர் வேணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தோசை பார்க்கலாம். முதல்ல ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதில் அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு பச்சை மிளகா நான் இன்றைக்கி 3 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறோம், ரொம்ப வேண்டாம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாவில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆப்போசோட சேர்த்துட்டேன். தண்ணி ஆட் பண்ண வேணாம். இதவே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுவும் ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை மொறுன்னு போட்டு எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி தோசையும். நாங்கள் அடிக்கடிக்கு வந்து இந்த தோசை தான் பண்ணி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லாங் வீடியோ போடலாமா இல்லை வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் எதுவுமே மறுக்க மாட்டேன். இப்போ வாங்க அடுத்தது வந்து மைசூர் மசால் தோசை பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து இப்போ இதில் இஞ்சி வந்து திருவி போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு, நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி. வேறு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 5 வெரைட்டிஸ் தோசை பார்ட் 2 ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட ரெடி. அவ்வளோதான், நம்மளோட மசாலா வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஒரு ஸ்டஃபிங் சட்னி பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 4 சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி மாதிரி சாஃப்டாக வர வரை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ வாங்க தோசை போடுவோம். கொஞ்சமாக தோசை பேட்டர் எடுத்து நல்லா மெலிசாக போட்டுட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை இதில் நல்லா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் அது நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வச்சு ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளோட மைசூர் மசாலா தோசை வந்து ரெடி. கொஞ்சம் நான் வளவலன்னு பேசுகிறேன்னு சொல்லுங்கள், ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. வாங்க அடுத்த தோசை வந்து நம்ம மிக்சடு வெஜ் தோசை பார்க்கலாம். இப்போ தோசை பேட்டர் மெலிசாக போட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா மெலிசாயிடும். அதில் கேரட், பீன்ஸ், ஆனியன், க்ரீன் சில்லி, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். போட்டு எடுத்தோம்னா நம்மளோட வெஜ் தோசை வந்து ரெடி. இப்போ வந்து முட்டை தோசை பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம தோசை பேட்டரை விரிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய், முட்டை எப்பவும் போல் உடச்சி ஊற்றி சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வந்து மீடியமாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி வந்து போட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே ஸ்ப்ரே பண்ணி திருப்பி போட்டோம்னா முட்டை தோசை வந்து ரெடி. எல்லா தோசையும் ட்ரை பண்ணிவிட்டு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.